பேரன்பிற்குரிய ரோமை தமிழ்ச்சங்க பொன்விழா நிகழ்ச்சி தலைவர் ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்களே, என் அன்பிற்குரிய முன்னோடி திருமிகு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, வாழ்த்துரை வழங்கும் அருட்பணியாளர் பிலிப் பென்சி மற்றும் திருமதி பிரேமா பாலேந்திரன், நம் நினைவுகளில் என்றும் வாழும் கர்தினால் சைமன் டி லூர்து சாமி அவர்களின் உறவினர் திருமிகு வின்சென்ட் ஆகியோரே, ரோமை தமிழ்ச்சங்க நிர்வாகிகளே, விழா குழுவினரே, பங்கேற்றிருக்கும் தமிழ் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டிலிருந்து சென்னையிலிருந்து என் நெஞ்சார்ந்த அன்பும் நல்வாழ்த்துக்களும் வணக்கமும் உரித்தாகுக. உலகெங்கும் தமிழ்ச்சங்கங்கள், உலகெங்கும் பணியாற்றும் தமிழ் சொந்தங்கள், ஆழ்கடலில் கச்சா எண்ணெய் எடுக்கும் பணிக்கு சிலருக்கு அழைப்பு, ஆயிரம் ஆண்டுகளாக உலகின் மையப்புள்ளியாய் திகழும் ரோமாபுரியில் பணியாற்ற சிலருக்கு அழைப்பு, பாலைவனத்தில் வேலை செய்ய சிலருக்கு அழைப்பு, பாப்பிரையின் நிழலின் கீழ் பணியாற்ற சிலருக்கு அழைப்பு. உலகெங்கும் தேமதுர தமிழோசை, சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற பாரதியின் பாடல் மெய்யாகிறது. புலம்பெயர்வதும் புலம்பெயர நிர்பந்திக்கப்படுவதும் கடல் மேவி கலையெல்லாம் கற்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதும் நம் மொழி கூட்டத்திற்கு புதியதே அல்ல. சோழன் கடலாண்டான், நம் சொந்தங்கள் மண்ணாண்டார்கள், மக்கள் மனமாண்டார்கள். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போலாகுமா என்று இளையராஜா இன்றைக்கு பாடுகிறார். அதே வேளையில் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதி பாடியதும் நம் செவிகளில் ஒலிக்கிறது. கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே, நாட்டை நினைப்பாரோ, எந்த நாளில் போய் அதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி 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 தினம் விம்மி அழும் குரல் கேட்டிருப்பாய் காற்றே என்று ஃபிஜி தீவின் கரும்பு தோட்டத்தின் வீழ்ந்து கிடந்த அபலை தமிழர்களை பற்றி பாரதி பாடியதும் நினைவுக்கு வருகிறது. ஆனால் நாம் பெற்ற கல்வியும் அறிவியல் வளர்ச்சியும் இன்று தமிழர்களை அறிஞர்களாக, மேதைகளாக, மிகச்சிறந்த மருத்துவர்களாக, தாதியர்களாக, தொழில்நுட்ப வல்லுநர்களாக உலகம் முழுவதற்கும் கொண்டு சேர்த்திருக்கின்றன. கூலி என்ற தமிழ் சொல் ஆங்கில அகராதியால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவிற்கு இருந்த நிலை மாறி இன்றைக்கு தமிழர்கள் மேதைகளாக உலகெங்கும் செல்கிறார்கள். அதே நேரத்தில் என் பிள்ளைகள் பல நாடுகளில் வாழ்வதால் அவர்களை நான் சென்று பார்க்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்கள் வாழ்கின்ற நாடுகளில், ஊர்களில் இருக்கின்ற தமிழர்களையும் பார்க்கிறேன். முதல் தலைமுறையாகவும் சென்றிருக்கிறார்கள், 3வது தலைமுறையாகவும் அங்கே வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் தான் எத்தனை பிளவுகள்! ஒரு ஊரில் 20 தமிழ் சங்கங்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது கூட இல்லை என்ற நிலையில் இது மாற வேண்டும். இந்த நிலை தொடர்வது யாருக்கும் நல்லதல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் புது நெறி கண்ட நாம் இன்றைக்கு இப்படி பிளவுபட்டு வாழ்வது எதை அடைவதற்கு? நம்மைப் போலவே, ஏன் நம்மை விடவும் கூடுதலான எண்ணிக்கையில் உலகெங்கும் சென்று வாழ்பவர்கள் பிலிப்பினோ மக்கள். அந்த பிலிப்பினோ மக்கள் எந்த நாட்டிலும் ஒரு பிலிப்பினோ இன்னொரு பிலிப்பினோவை பார்த்தால் எந்தவித பேதமும் இன்றி அனோ பாரே கும்ஸ்தா என்று வாஞ்சையுடன் வாரி அணைத்துக் கொள்வார்கள். எளிய மக்கள், எனவே பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் உலகத் தமிழர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஒற்றுமையாக வாழுங்கள். உங்கள் ஒற்றுமையும் மொழிப்பற்றும் ரோமாபுரியில் உலகத் தமிழர்கள் மாநாடு ஒன்று நடைபெறுவதற்கு வித்திடட்டும். இந்த பொன்விழா ஆண்டின் நினைவாக உலகத் தமிழருக்கு ஏதேனும் ஒன்றை நிரந்தரமாக இருக்கும்படி செய்யுங்கள்.
1985 முதல் 1908 வரை மெட்ராஸ் கவர்மெண்ட் மியூசியத்தில் கியூரேட்டராக இருந்த ஆங்கிலேயர் எட்கார் தர்ஸ்டன் தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். பல நூறு பக்கங்கள் கொண்ட 8-9 வால்யூம் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் சொல்லுவார், ஆங்கில கல்வியும் அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட அருட்பணியாளர்களும் இங்கே வந்திராவிட்டால் இந்த மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்னவாக இருக்கும் என்று நெக்குருகி அதனுடைய முத்தாய்ப்பாக சொல்லுவார். நாம் அத்தகைய பணியாளர்கள், அத்தகைய தொண்டுகள் காரணமாக இன்றைக்கு உயர்ந்த நிலையை எல்லோரும் அடைந்திருக்கிறோம். பெற்றிருக்கும் இந்த பெருவாழ்வை எல்லோரோடும் பகிர்ந்து வாழ்வோம். எங்கிருந்தாலும் வாழ்க. அன்பும் மகிழ்ச்சியும் நிறைக. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.